ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் செம்மையாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு அருமையான சாம்பார் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? என்ன சைட் டிஷ் அப்படின்னா நம்ம க்ரீன் கபாப். என்னடா வெறுமனையாக க்ரீன் கபாப் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கபாப். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய சேனல் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். கீழே உங்களுக்கு லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4 எக்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சுருங்க. எக் வச்சதுக்கு ஒரு எக்கில் 4 பீஸாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எக்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருங்க. தனியாக பேனில் ஆயில் விட்டதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் 8 பச்சை மிளகா பொன்னிறமாக வறுத்துருங்க. வறுத்ததுமே என்ன பண்ணுறீங்கன்னா கொரிண்டி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல 5 to 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சிங் பவுலில் அரைச்சிருங்க. அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. முட்டையை பண்ணுறீங்கன்னா நல்லா பரட்டி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேனில் ஆயில் வச்சுருங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே எல்லாமே பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி செம்ம சூப்பரான ஒரு க்ரீன் கபாப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு தான் நான் காத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.